ஹாய் கைஸ். இந்த வீடியோல நம்ம அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இன்டர்வியூ எல்லாத்துலயுமே அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் ஆச்சும் கேட்பாங்க. எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் 2 அல்லது 3 கொஸ்டின் வரைக்கும் உங்கள்ட்ட கேட்கலாம். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். ஸோ இது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. ஓகே. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்னா ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஒரு ஒரு டிஸ்ப்ளே நம்ம வேணும்னா அது ஒரு நம்மளோட அனாலிசிஸை பொறுத்து அதுக்கு வந்து நம்ம ஒரு ரேங்க் கொடுக்கலாம். அதை வந்து பிரிண்ட் பண்ணலாம், குரூப் பை பண்ணலாம், சம்திங் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரேங்க்னு சொல்லிட்டு ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் தென் டென்ஸ் ரேங்க், அண்ட் தென் ரோ நம்பர். நான் சூடோ காலம் எடுக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரோ ஐடி ரோ நம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உங்களுக்கு சூடோ காலம் எடுத்தப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரோ ஐடி அண்ட் தென் ரோ நம். ரோ நம்பர் கிடையாது, ரோ நம். ஸோ அந்த டைம்ல வந்து ரோ நம்பர்னு தனியா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அதை லேட்டர் பார்க்கலாம்னு சொல்லியிருப்போம். அந்த ஃபங்க்ஷன் தான் இது. இதையும் இப்போ இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணிடுவோம். அண்ட் தென் லிஸ்ட் டேக், லீட் அண்ட் லேக். ஓகே, இந்த 6 ஃபங்க்ஷனை தான் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல மேஜரா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 6 ஃபங்க்ஷனை பத்தி நம்ம இந்த செஷன்ல கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. லெட் மீ ஓப்பன் ஒன் எக்ஸல் ஷீட். சரி, ஓகே. என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல வந்து ஸ்டூடெண்டோட நேம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அவங்களோட மார்க் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டூடெண்டோட நேம் ஏபிசின்னு சொல்லிட்டு எஃப் வரைக்கும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட மார்க்ஸ் நான் இதுல வந்து மென்ஷன் பண்றேன். இப்போ ஏங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 80 மார்க்ஸ், 70 அண்ட் 90, 50, 60 அண்ட் தென் 99. ஓகே, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க். ஓகே, ஏங்கிற ஸ்டூடெண்டோட மார்க் 80, வைஸ் வர்சா எஃபோட ஸ்டூடெண்டோட மார்க் வந்து 99. ஓகே, இப்போ நார்மலா நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து ரேங்க் அப்ளை பண்ணுவாங்கல்ல, நம்ம எடுத்த மார்க்குக்கு ஏத்த மாதிரி ரேங்க் கொடுப்பாங்க, கரெக்டா? சோ இந்த இடத்துல ஒரு டூப்ளிகேட் ஆட் பண்ணிக்க. 50ங்கிற மார்க் 2 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். சரி, சரி. இந்த இடத்துல வந்து நம்ம ரேங்க், ஸ்டூடெண்டோட ரேங்க் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை வந்து நம்ம எப்படி, எதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்டோட ரேங்க் வந்து கால்குலேட் பண்ணுவோம்? மார்க் பேஸ். ஓகே, இந்த இடத்துல மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம பண்றோம். சரி, ஓகே. இப்போ அஸ்பர் திஸ் இஸ் 7 மார்க்ஸ், சரி சரி 6 மார்க்ஸ் தான் இருக்கு. இதுல யாருக்கு ரேங்க் 1 வரும்? 99. ஓகே, 99க்கு ரேங்க் 1. அடுத்து ரேங்க் 2 யாருக்கு? 90க்கு ஆப்வியஸ்லி. ரேங்க் 3 வந்து 80. ரேங்க் 4 வந்து 70. சரி, ஓகே. வாட் அபவுட் இந்த 50 மார்க் வாங்கினவங்களுக்கு என்ன ரேங்க் அசைன் பண்ணுவாங்க? ஆக்சுவலி 2 பேர் 50 வாங்கியிருக்காங்க. 5 ஓகே, 5 சொல்லிட்டு நம்ம யூஸ்வலா வந்து அப்படிதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல எல்லாம் ரேங்க் அசைன் பண்ணுவாங்க. சரி, ரைட். இப்போ சிமிலர் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ இதான் பண்ணிருக்கோம், நம்ம மார்க் அனலைஸ் பண்ணிருக்கோம். மார்க் அனலைஸ் பண்ணி மார்க் பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் அசைன் பண்ணிருக்கோம், கரெக்டா? ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒர்க் தான் வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனும் பண்ணுது. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு இது விண்டோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, எப்படி குரூப் ஃபங்க்ஷனை வந்து குரூப் ஃபங்க்ஷன் ஆர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்றோமோ அது மாதிரி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு 2 வேர்ட் இருக்கு, 2 நேம் இருக்கு. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஆர்எல்ஸ் விண்டோ ஃபங்க்ஷன் சொல்லலாம்.
சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரியான சினாரியோ எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற ஹையஸ்ட் சேலரி மார்க் வாங்குனவருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், அண்ட் தென் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு செகண்ட் ரேங்க், அதுக்கு அடுத்து வரவங்களுக்கு தேர்டு, அதுக்கு அடுத்து இருக்கவங்களுக்கு ஃபோர்த்து. யாராச்சும் ஒருத்தவங்க ஒரே மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ரேங்கை பிரிண்ட் பண்றோம். ஓகே, இதை வந்து நம்ம டென்ஸ் ரேங்க்ங்கிற அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஸோ டென்ஸ் ரேங்க் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, டூப்ளிகேட்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டு டூப்ளிகேட்ஸ் தான் டூப்ளிகேட் மார்க்ஸ். டூப்ளிகேட்ஸ்னா ஒரே மார்க் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா அது டூப்ளிகேட்னு சொல்றோம். இப்போ டூப்ளிகேட் வந்து நமக்கு அக்கர் ஆகும்போது அந்த டூப்ளிகேட்டுக்கு சேம் நம்பர் ஆஃப் ஒரே ரேங்க் நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். Okay. இப்போ இந்த இடத்துல இன்னொன்னு இருக்கு. ஜின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவரோடது மார்க் வந்து 40 மார்க்ஸ். இவருக்கு என்ன ரேங்க் வரும்? 7. கன்ஃபார்ம் பண்ணுங்க. 7. எப்படி 7 வரும்? 6th ரேங்க் இல்ல யாரு? ஸ்கூல் படி ஸ்கூல் ரெக்கார்ட் படி. ஸ்கூல் ரெக்கார்ட் படி 6th ரேங்க் தானே வரும். ம் 5th ரேங்க் 2 பேர் வாங்கியிருப்பாங்க. ரேங்க் 5 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 40 வந்து ரேங்க் 6ல வருவார். கரெக்டா? இப்படித்தானே வரும். ம் ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, ஸ்கூல் படியே 7th தான் ப்ரோ வரும். இப்போ ஸ்கூல்ல ஓகே, அப்போ இது வைஸ் வெர்சா எடுத்துக்கோங்க. வைஸ் வெர்சா. இப்போ ஸ்கூலுக்கு ஆப்போசிட். ஸ்கூல் வந்து இப்போ ரேங்க்கு நம்ம வச்சுக்கலாம். சரி, இந்த கான்செப்ட் வாங்க. இப்போ டென்ஸ் ரேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரிக்கு இது வந்து நம்ம என்ன கண்டிஷன் ஆர்டர் பை கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரி நம்ம கண்டிஷனா கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆர்டர் பை சேலரி ஆர் ஆர்டர் பை மார்க் டிசெண்டிங்னு கொடுத்துருந்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரோவா வரும். கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து ரேங்க் 1 டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதை விட கம்மியா இருக்கிறது ரெண்டு செகண்ட் ரோல வரும். ஸோ அதுக்கு வந்து ரேங்க் 2 3 4 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுது. ஒரே மார்க் வந்து ரெண்டு டைம் அக்கர் ஆகும்போது அதுக்கு சேம் ரேங்கை வந்து பிரிண்ட் பண்ணுது. பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்க்குக்கு போகும்போது இந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாது. பாருங்க, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஸ்கூல் ரேங்க் படி பார்த்தா இங்க 7 வரணும்னு சொல்றீங்க. பட் இங்க 7 வராது. 7 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த 6ங்கிற சீக்வன்ஸ் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? சோ இந்த ஆமா. சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிறது தான் டென்ஸ் ரேங்க். சோ 2 டைம் 5 வந்தாலும் அடுத்து உள்ள ரேங்க் வந்து என்னென்ன பிரிண்ட் ஆகும்? 6ன்னு தான் பிரிண்ட் ஆகும். இது புரிஞ்சா? இந்த இடத்துல ரேங்க் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ரேங்க்கும் சேம். இப்போ இருக்கிற ஹையஸ்ட் சேலரியா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சேலரிக்கு செகண்ட் ரேங்க், தேர்ட் சேலரிக்கு தேர்ட் ரேங்க், ஃபோர்த் சேலரிக்கு ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த் சேலரிக்கு ஃபிஃப்த் ரேங்க், இதுக்கும் ஃபிஃப்த் ரேங்க் தான். பட் ஆனா இங்க வரும்போது என்னன்னு வந்துடும்? 7 வந்துடும். புரியுதா? இதுதானே உங்களுக்கு இப்ப ஸ்கூல் ரேங்கிங் சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆகுது. ஆமா ப்ரோ. சரி, ஓகே. இது எப்படி ஆர்டர் பண்ணதுன்னு சரி, ஒரு இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும் உங்களுக்கு புரியுது இல்ல? இது எப்படி எப்படி ரேங்க் அசைன் பண்ணுது, டென்ஸ் ரேங்க் எப்படி அசைன் பண்ணுது, ரேங்க் எப்படி அசைன் பண்ணுதுன்னு புரியுதா இல்லையா? இது வந்து சீக்வன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணல, இது சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணுது. இது ரெண்டு தான் இதுக்குள்ள இருக்க வித்தியாசம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, சரி, ஓகே. இதை வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நேமையும் சேலரியும் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள்.
ஃபர்ஸ்ட் டைம் கமா சேலரி நான் டிஸ்பிளேல வச்சுக்கிறேன். எனக்கு இது சரி ஓகே. இதை வந்து நான் ஆர்டர் பண்றேன். எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்றேன்னா சேலரியை பேஸ் பண்ணி. ஸோ ஆர்டர் பை கிளாஸ், ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் சொல்லிட்டு சொல்றேன். ஸோ வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து ஃபர்ஸ்ட் ரோக்கு வரும். நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் சேலரிஸ் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் ரோஸ்ல வரும். ஓகே, இருக்கலையே ஹையஸ்ட் சேலரி 24,000 ஃபர்ஸ்ட் ரோல எடுத்துட்டோம். செகண்ட் சேலரி இது இங்க பாருங்க, இது டூப்ளிகேட் கரெக்டா? ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் அக்கர் ஆகிற இடத்துல எல்லாம் வந்து ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும் நான் ப்ரீவியஸ்லி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டென்ஸ் ரேங்க் வந்து சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணும், ரேங்க் வந்து டென்ஸ் ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணாது, ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் காலம் ஒன்று பிரிண்ட் பண்ண போறோம், டிஸ்பிளேல வைக்க போறோம். இந்த இடத்துல அது என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த சேலரியை பேஸ் பண்ணி இந்த ஒரு சேலரிக்கும் ரேங்க் அசைன் பண்ணும். ரேங்கோ டென்ஸ் ரேங்கோ ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணும். ஓகே, 1ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு நமக்கு எத்தனை ரோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு சீக்வன்ஸ் நம்பர் இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணும். அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் சேலரி, இது செகண்ட் மேக்ஸிமம் சேலரி, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு தான் நம்ம இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இப்போ யூஸ் பண்றோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போறேன், ரேங்க் யூஸ் பண்ணி இது எப்படி அவுட்புட் தரும் அப்படிங்கிறது பார்க்க போறேன். ரேங்க் வேணும், டென்ஸ் ரேங்க் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். சரி, டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்றதுக்கு இதுதான் கீவேர்ட். டென்ஸ் ரேங்க்ங்கிறது சின்டாக்ஸ். ஓகே, இந்த சின்டாக்ஸ் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது இதுல பாருங்க. டென்ஸ் ரேங்க் தென் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் ஒரு பிராக்கெட் போட்டணும். இது எல்லாமே சின்டாக்ஸ். இந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க எதுவும் கொடுக்க கூடாது, ஈவன் ஸ்பேஸ் கூட கொடுக்க கூடாது. சிம்பிள் இப்படியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓவர் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்றோம், நம்ம ஆர்டர் பை சேலரி தானே சொல்றோம். ஸோ இந்த ஆர்டர் பை சேலரி வந்து அக்ரிகேட், அதாவது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஆர்டர் பை கிளாஸ் இல்லாம நீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது, முடியவும் முடியாது. ஸோ இந்த ஆர்டர் பை கிளாஸ் இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன், சரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இந்த ஓவர்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சேலரியை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து பிரிண்ட் பண்ண, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு இப்படி பிரிண்ட் பண்ண வேல்யூக்கு டென்ஸ் ரேங்க் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, டென்ஸ் ரேங்க் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு டூப்ளிகேட் அக்கர் ஆச்சுன்னா சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணாது. எத்தனை டூப்ளிகேட் இருந்தாலும் இப்ப 5ன்னு சொல்லிட்டு 50ங்கிற மார்க் வந்து 50ங்கிற மார்க் வந்து 5 பேர் வாங்கியிருந்தாலும் அந்த 5 பேருக்கு 5ன்னு ரேங்க் பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து 6ஆவதா 40 ரேங்க் வாங்கினவருக்கு ரேங்க் 6ன்னு தான் கொடுக்கும். அதுதானே டென்ஸ் ரேங்கோட இது, அதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் இப்ப இதை எக்ஸிக்யூட் பண்றேன், அவ்வளவுதான். இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். டென்ஸ் ரேங்க் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள எதுவும் தரக்கூடாது, அண்ட் தென் ஓவர்ங்கிற கீவேர்டு மென்ஷன் பண்ணணும். ஓவருக்குள்ள நீங்க கண்டிஷன் கொடுக்கணும், எதை பேஸ் பண்ணி நீங்க இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சாரி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஆர்டர் பை கிளாஸ் கொடுக்கணும். சரி, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இதை வந்து ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க்னு சொல்லி வச்சுப்போம். ஆர்கே அப்படின்னு சொல்லி அலியஸ் நான் கொடுத்துறேன். சரி, இந்த இடத்துல பாருங்க, ஸ்டீவனோட சேலரி 24,000, இருக்கலே ஹையஸ்ட் சேலரி அதுதான். ஸோ ரேங்க் 1. அடுத்து வந்து நீனாவும் லெக்ஸும் ஒரே சேலரி வாங்குறாங்க, அவங்க 2 பேருக்கும் ரேங்க் 2. நெக்ஸ்ட் வந்து ஜான் வந்து 14,000 வாங்குறாரு, அவரோட ரேங்க் 3. இந்த இடத்துல 4ன்னு வரல. 4ன்னு எப்போ வரும், நம்ம ரேங்க் யூஸ் பண்ணா 4ன்னு வரும். பட் ஆனா இப்போ நம்ம டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ டென்ஸ் ரேங்க் வந்து சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணாது, அதைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம். இதுல பாத்தீங்கன்னா எந்த நம்பருமே ஸ்கிப் ஆயிருக்காது, டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். It allow duplicates, it will print duplicates, but it won't skip sequence. அதுதான் டென்ஸ் ரேங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, இது என்ன பண்ணும், டூப்ளிகேட்ஸை பிரிண்ட் பண்ணும். 2 2 3 இந்த மாதிரி 6 இருக்கு, 999 இருக்கு, 1010 இருக்கு, இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸை பிரிண்ட் பண்ணும். ரேங்க் அசைன் ரேங்க் ஃபைன் பண்ணும்போது பட் ஆனா சீக்வன்ஸ் வந்து மிஸ் பண்ணாது. சீக்வன்ஸ்னா என்னன்னா 1 2 3, அடுத்து 3க்கு பதிலாக அடுத்து 4 வரணும், 4 இல்லாம 5க்கு போகாது. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணும் டென்ஸ் ரேங்க். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த டென்ஸ் ரேங்க் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? தனுஷ் உங்களுக்கு புரியுதா?
புரியுது ப்ரோ. சரி, ஓகே. இதுவே இந்த இடத்துல நான் ரேங்க் யூஸ் பண்றேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ரோவோட அவுட்புட் வந்து டென்ஸ் ரேங்க், இது ரேங்க். இதோட கம்பாரிசன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோக்கு ஆஸ் யூஸ்வல் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அசைன் பண்ணிருச்சு. இதுக்கு செகண்ட் ரேங்க், ஏன்னா இங்க டூப்ளிகேட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சேலரிக்குமே ரேங்க் 2ன்னு சொல்லி அசைன் பண்ணிருச்சு. பட் ஆனா அடுத்த சேலரிக்கு போகும்போது பாருங்க, டென்ஸ் ரேங்க் வந்து சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கு. பட் ஆனா இது இங்க பாத்தீங்கன்னா 4ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு, 3க்கு பதிலா 4ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, ரேங்க் ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி அதோட மைண்ட்ல செட் பண்ணிருச்சு. இந்த ரோ வைஸ் வந்து செட் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் அக்கர் ஆகும்போது ரோ நம்பரை தான் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும் நெக்ஸ்ட் வேல்யூக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது 3 ரோ வந்துருச்சு. ஸோ இது 4வது ரோ அப்படின்னு சொல்லிட்டு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ 5 6 வந்துருச்சு, 7 2 டைம் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது என்ன பண்ணிருச்சு, இது 6, இது 7, இது 8 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரேங்க் 9ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சீக்வன்ஸ் நம்பர்லாம் மிஸ் ஆயிருக்கு. டூப்ளிகேட்ஸ் இருக்கும், பட் சீக்வன்ஸும் மிஸ் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி ஒரே சேலரி 2 பேர் வாங்கும்போது இந்த ரெண்டுலயுமே டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ரேங்க் டென்ஸ் ரேங்க் ரெண்டுலயுமே டூப்ளிகேட்ஸ் வரும். இங்க பாருங்க, இதான் டூப்ளிகேட். ரெண்டுலயுமே டூப்ளிகேட் இருக்குல்ல. 2 சொல்லி 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ரெண்டுலயுமே டூப்ளிகேட் அலோவ் பண்ணுது. பட் ஆனா டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணும்போது இது சீக்வன்ஸ் ஸ்கிப் ஆக விடாது, ரேங்க் வந்து சீக்வன்ஸ் ஸ்கிப் ஆயிடும். இதோட அர்த்தம் புரியுதா? புரியுது ப்ரோ. சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நான் எடுத்துட்டு வர்றேன். எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு ரேங்க் வந்து பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிபார்ட்மெண்ட்ல 3 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அந்த 3 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். 90ங்கிற டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 5 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அதுல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் 3 செக்ஷனோட இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த டேபிள் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிள் வச்சிருக்கோம். ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் எல்லாரோட இன்ஃபர்மேஷனுமே இந்த டேபிள்ல இருக்கு. அப்போ நம்ம ஏ செக்ஷன்ல இருக்கலே ரேங்க் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், அந்த மாதிரி ரேங்க் கண்டுபிடி. ஒரு ஒரு கிளாஸுக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கறோம். இதுவே நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிளை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் சர்டன் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல மோர் தென் 1 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு ரேங்க் பிரிண்ட் பண்ணு, ரேங்கோ இல்ல டென்ஸ் ரேங்கோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம்? குரூப் பை டிபார்ட்மெண்ட். கரெக்ட், குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. நேற்று அதை தான் நம்ம படிச்சோம். ஸோ இந்த குரூப்பிங் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். எனவே நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து குரூப் பண்ணுவோம். இந்த இடத்துல குரூப் கண்டிஷன் எழுதுறேன். குரூப் பை நம்ம இப்ப எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம்? டிபார்ட்மெண்ட் ஐடி. சரி, ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து குரூப் பைல கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எலிஜிபிள். நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளேல வச்சுக்கலாம். இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது என்னங்கிறத பார்ப்போம். நாட் குரூப் பை எக்ஸ்பிரஷன் வருது, எதனால? மினிமம் அந்த டென்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஓகே, எதனால இந்த குரூப் ஆகல? எதனால எனக்கு எரர் த்ரோ பண்ணுது? குரூப் பைல டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கிறதுனால சேலரி அது உள்ளதான் கொடுத்துருக்கோம். ம், ஓகே. இது குரூப் பை ஃபங்க்ஷன் இல்லையா ப்ரோ? குரூப் ஃபங்க்ஷன் இல்லையா அது? இல்ல, இது குரூப் ஃபங்க்ஷன் தான். பட் இதுல எப்படி எடுத்துட்டு வர்றது? ஏதாச்சும் லீட் எடுங்க.
இது ஹேவிங்ல கொடுத்தா கண்டிஷன் ஹேவிங்ல கொடுத்தோம். அப்படியே இல்லை. இப்போ நான் ஆர்டர் பை கிளாஸ் வந்து உள்ள யூஸ் பண்ணிருக்கேன்ல, ம் இந்த இடத்துலயே நான் குரூப் பை கண்டிஷன் கொடுக்குறேன். செட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன், எனக்கு எரர் மார்க் ஷோ ஆகுது. ஸோ இதை ரிமூவ் பண்றேன், ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்ல கொடுக்குறேன், குரூப் பை கொடுத்துட்டு அடுத்து ஆர்டர் பை கொடுக்குறேன். இப்போ எனக்கு எரர் ஷோ ஆகுது. இது என்ன சொல்லுது? ஆட்டோ குரூப் போயிட்டாங்க. டெக்ஸ்ட் எரர். ஆர்டர் பை அனலிட்டிக்கல் கிளாஸ்ல வந்து ஆர்டர் பை கிளாஸ் கொடுங்க அப்படிங்க, ஆர்டர் பை கிளாஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகே ஓகே, பட் ஆனா எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு இந்த பிரிண்ட் ஆகணும், பட் எனக்கு பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஹேவிங்ல அதான் அதுலயும் கொடுக்க கூடாதா ப்ரோ? சரி, ஓகே. இப்போ இப்போ நான் இங்க யூஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வரும்போது என்ன பண்ணணும்னா, குரூப் ஃபங்க்ஷனை வந்து இங்க உள்ளதான் கொடுக்கணும், பட் ஆனால் குரூப் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுக்க கூடாது. அதுக்கு பேரு பார்ட்டிஷன். பார்ட்டிஷன்ங்கிற கீவேர்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன சொல்றோம், டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கோ. பார்ட்டிஷனை ஒரு பார்ட்டா நீ பிரிச்சுக்கோ, பிரிச்சுட்டு அதுல இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணு. ஒரு பார்ட்டிஷனுக்கும் சேலரிய வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து இது பண்ணிட்டு அதுக்கு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன், வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல சேலரி டிஸ்பிளே வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்க குரூப் பண்ணணும், ஒரு குரூப் வைஸ் வந்து நீங்க ரேங்க் எடுக்கணும், அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல குரூப் ஃபங்க்ஷன்ங்கிற விஷயத்த நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், பார்ட்டிஷன் பை அப்படிங்கிறத இந்த ஓவர் கீவேர்டுக்குள்ள கொடுத்துடணும். எதை வச்சு நீங்க பார்ட்டிஷன் பண்ண போறீங்க, எதை பேஸ் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ண போறீங்க, அசெண்டிங்கா டிசெண்டிங்கா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ நான் எதுக்கு கொடுத்துருக்கேன், டென்ஸ் ரேங்க் மட்டும் தான் பார்ட்டிஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரேங்க் என்ன பண்ணிருக்கேன், ஓவரால தான் கொடுத்துருக்கேன், எல்லா ரெக்கார்டுக்கும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் பார்ட்டிஷன் எதுவுமே பண்ணல. பார்ட்டிஷன் பண்ணலைன்னா என்ன அர்த்தம், ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் ரேங்க் வேணும்னு சொல்லி நான் கேட்கல. பட் ஆனா டென்ஸ் ரேங்க் வந்து எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ அவுட்புட்ல பாருங்க, இப்போ இந்த 3 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு டென்ஸ் ரேங்க் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸ்டீவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், ஓகே, மீதி 2 பேரும் ஒரே ரேங்க் வாங்குறாங்க. ஸோ ஒரே சேலரி வாங்குறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு செகண்ட் ரேங்க். அடுத்து 80ங்கிற டிபார்ட்மெண்ட் எனக்கு பாருங்க, திரும்ப 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா ரேங்க். அப்படின்னா இந்த 80ங்கிற டிபார்ட்மெண்ட் அடியில இப்போ இதுல வந்து நம்ம ஆர்டர் பை கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பை வருது பாருங்க. ஸோ ஆர்டர் பை இங்க லாஸ்ட் கொடுத்தோம், ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. சரி, இப்போ 10 20 எனக்கு இப்போ இந்த வயசுல பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, எனக்கு டென்ஸ் ரேங்க். எனக்கு டென்ஸ் ரேங்க் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் எனக்கு ரேங்க் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ 10ங்கிற டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ரேங்க் 1. பட் இதே 61 போயிடுச்சு, ரேங்க் ஏன் 61 போயிடுச்சு? 61th ரோல இருக்கும் அதனால. 61th ரேங்க் பேஸ்ட் ஆன் ஆல் காலம். இப்போ நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து இந்த ரேங்கை வந்து இன்னும் பார்ட்டிஷன் பண்ணல. அப்படி இருப்போ ஓவரால் ரெக்கார்ட்ஸ்ல இது எத்தனாவது ரேங்க்னு எடுத்துட்டு வருது, இந்த சேலரி எத்தனாவது ரேங்க், 61th ரேங்க்.
பட் ஆனா டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் பார்க்கும்போது டென்ஸ் ரேங்க்ல இதோட ரேங்க் வந்து 1. சரி, ஓகே. இப்ப இந்த பார்ட்டிஷன் பைய வந்து ரேங்க்குக்கு நான் கொடுத்துறேன். ரேங்க் டென்ஸ் ரேங்க் இது ரெண்டுமே எனக்கு பார்ட்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, 10ங்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே எம்ப்ளாயி இது ரேங்க் வந்து 1ன்னு அசைன் பண்ணிருச்சு. இப்போ 20ல 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 1 and 2. ஓகே, பெஸ்ட். இப்போ இங்க இந்த இடத்துல பாருங்க, இதுவும் ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்கு. இது என்ன பண்ணிருக்கு, ஒரு ஒரு பார்ட் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ரேங்க் பிரிண்ட் பண்ணிருக்கு. ரேங்க் டென்ஸ் ரேங்க் ரெண்டுமே அப்படித்தான் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்ட்டிஷன் பை யூஸ் பண்ணலைன்னா, ரெண்டு இடத்துல பார்ட்டிஷன் பை யூஸ் பண்ணனா அது 107 சேலரிஸ் பேஸ் பண்ணி ரேங்க் பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணாது. புரிஞ்சுதா? ஓகே ஓகே. இப்போ பார்ட்டிஷன் கொடுக்கலாம், அது வந்து செப்பரேட்டா எடுத்துக்குது. பார்ட்டிஷன் சப்போஸ் கொடுத்தோம்னா அது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா. ஆமா, நம்ம எதை வந்து பார்ட்டிஷன் பையில கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி. ஓகே ஓகே. சொல்லுங்க. இது டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குல்ல, பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் ஐடி இன் ஆபரேட்டர் அங்க யூஸ் பண்ணலாமா? இன் அந்த பர்టిక్యులரா ஒரு 30 அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. அதான் வேர் கண்டிஷன்ல நம்ம என்ன தேவையோ அதை கொடுத்துக்கணும். சோ டென்ஸ் ரேங்க் அப்படிங்கிற அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் நம்பர் பிரிண்ட் பண்றதுக்கு, லைக் இந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, டூப்ளிகேட்ஸ் அக்கர் ஆகும் போதும் கூட இது வந்து சீக்வன்ஸ்ல மிஸ் பண்ணாது அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்ட். டூப்ளிகேட் அக்கர் ஆகும் போது கூட இது மிஸ் பண்ணாது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, 50ங்கிற எம்ப்ளாயி 50க்கு பாருங்க, 50ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாருக்குமே சேலரி பிரிண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து 1 ஃபர்ஸ்ட் ரேங்க் இதுதான். 8200 தான் இருக்கலே டிபார்ட்மெண்ட் ஐடி 50லேயே மேக்ஸிமம் சேலரி. ஸோ நம்ம பார்ட்டிஷன் கொடுத்துருக்கனால அதுபடி நமக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் சேலரி. அண்ட் தென் இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வந்துட்டே இருக்கு. பட் எந்த இடத்துல டூப்ளிகேட் அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. 3600ன்னு சொல்லி ரெண்டு சேலரி ரெண்டு பேர் ஒரே சேலரி வாங்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே சீக்வன்ஸ் நம்பர் 11 பிரிண்ட் பண்ணிருக்கு. அண்ட் தென் 3500ன்னு அடுத்து வாங்குற ஆளுக்கு என்ன பண்ணிருக்கு, 12ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சீக்வன்ஸை கண்டினியூ ஆகுது. சீக்வன்ஸை ஸ்கிப் பண்ணல, ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ ஆகுது. ஓகே, பட் ஆனா ரேங்க் என்ன பண்ணிருக்கு, ஸ்கிப் பண்ணிருக்கு. ஸோ டென்ஸ் ரேங்க் இது ரெண்டுமே வந்து ஒரு சீக்வன்ஸ் நம்பரை பிரிண்ட் பண்றோம். இது வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். டூப்ளிகேட்ஸ்னா இது இங்க பாருங்க, 2 டைம் 11 வந்திருக்கு, இங்கே 2 டைம் 11 வந்திருக்கு. ஸோ ரேங்க் டென்ஸ் ரேங்க் ரெண்டுமே வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். பட் ஆனா டென்ஸ் ரேங்க் வந்து சீக்வன்ஸை ஸ்பிளிட் பண்ண அலோவ் பண்ணாது. ரேங்க் வந்து சீக்வன்ஸை ஸ்பிளிட் பண்ணிடும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இது புரிஞ்சா உங்களுக்கு? இது ஓகே ப்ரோ. சரி, இப்போ பார்ட்டிஷன் பை வந்து எப்போ கொடுப்போம், எப்போ கொடுக்க மாட்டோம்? பார்ட்டிஷன் பையோட யூஸ் என்ன? பார்ட்டிஷன் பை எதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்றோம், எதை பேஸ் பண்ணி குரூப் பண்றோம். கரெக்ட். எதை பேஸ் பண்ணி குரூப் பண்றோம்ன்றதுதான் பார்ட்டிஷன் பை. டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் எனக்கு குரூப் பண்றோம் அப்படிங்கறதுனால நம்ம பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் ஐடி இங்க கொடுத்துருக்கோம். ஆர்டர் வந்து எதை பேஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ரேங்க் எதை பேஸ் பண்ணி ரேங்கை டிசைட் பண்றோம், சீக்வன்ஸ் டிசைட் பண்றோம்னா இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி, ஆர்டர் பை சேலரி. ஓகே, இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுல மிஸ் பண்ணவே கூடாது. இவ்வளவுதான் கான்செப்ட். ரேங்க் இப்படிதான் ஒர்க் பண்ணும், டென்ஸ் ரேங்க் இப்படிதான் ஒர்க் பண்ணும். இதுல நீங்க ஃபர்தரா யோசிக்கிறதுல எதுவுமே கிடையாது. ஓகே, சரி. இப்போ ரேங்க் டென்ஸ் ரேங்க் மட்டும் தான் இருக்கா, வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறையும் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, ரோ நம்பர். அதையும் வந்து நான் இப்போ நியர்லி உங்களுக்கு இதே குறியிலே போட்டு காட்டுறேன். நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது இண்டிபெண்டா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க டென்ஸ் ரேங்க் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதுங்க. பார்ட்டிஷன் பை யூஸ் பண்ணாம எழுதி பாருங்க. பார்ட்டிஷன் பை யூஸ் பண்ணாம வெறும் ஆர்டர் பை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு சிம்பிள் கொரி ஒன்று வரும். அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து ரிசல்ட் வருதா, அதை நீங்க அவுட்புட் எழுதி உங்களுக்கு எப்படி புரியுமோ அது புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ நீங்க இது டென்ஸ் ரேங்க் மட்டும் யூஸ் பண்ணுங்க. டென்ஸ் ரேங்க் விட்டுட்டு ரேங்க் மட்டும் வச்சு ஒரு கொரி எழுதுங்க. அதுலயும் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணாதீங்க.
பண்ணாம ஆர்டர் பை கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணி அது எப்படி அவுட்புட் தருதுன்னு பாருங்க. அண்ட் தென் ரெண்டுக்குமே பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்து ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுதி பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வைக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் இப்ப என்ன சொன்னேன், ரோ நம்பர் யூஸ் பண்ண போறேன். ரோ நம்பரும் ஒன் ஆஃப் த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். ரோ அண்டர் ஸ்கோர் நம்பர். ஓகே, இதுதான் இதோட கீவேர்ட். ரோ நம்பர் பார்ட்டிஷன் வந்து என் டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு பார்ட்டிஷன் பண்ணு. ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் சொல்லிட்டோம். இதுக்கு ஆர் ஆர் அண்டர் ஸ்கோர் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலியாஸ் கொடுத்துறேன். எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இதை பாருங்க. 50 தானே நமக்கு டூப்ளிகேஷன் இருந்துச்சு. 50ங்கிற டிபார்ட்மெண்ட்ல தான் டூப்ளிகேஷன் இருந்துச்சு. இப்போ பாருங்க, டூப்ளிகேட் எந்த இடத்துல இருக்கு? 3600 தான் டூப்ளிகேட். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரேங்க் டென்ஸ் ரேங்க் கம்பேர் பண்றதுக்கு இந்த இடத்துல சீக்வன்ஸ் மிஸ் பண்ணல, இது மிஸ் பண்ணிருக்கு. பட் ஆனால் இது ரெண்டுமே 11 அப்படிங்கிற டூப்ளிகேட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிருக்கு. ஒரு 2 பேர் ஒரே சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க 2 பேருக்குமே 11 சொல்லி பிரிண்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல நீங்க ரோ நம்பர் பாருங்க. ரோ நம்பர் இப்படி ஆக்ட் ஆயிருக்கு. டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிண்ட் பண்ணுது. இது சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணவே இல்லை. சரிதா? 11, 12, 13, 14 போயிட்டே இருக்கு. ஸ்கிப் பண்ணல. அதே டைம் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணல பாருங்க. என்னதான் 2 பேர் ஒரே சேலரியை வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு 11 11 பிரிண்ட் பண்ணாம 11 12 தான் பிரிண்ட் பண்ணுது. கரெக்டா? ஓகே, இப்படி இதை பேஸ் பண்ணி இப்ப இந்த இடத்துல பாருங்க, 11ங்கிற சேலரி 2 பேர் வாங்கியிருக்காங்க. யார் யாரு? ஜெனிஃபரும் கிரான்ஸ்கி அப்படிங்கிற 2 பேர் வாங்கியிருக்காங்க. இதுல யாருக்கு வந்து 11th பிளேஸ் தர்றது, யாருக்கு 12th பிளேஸ் தர்றதுன்னு நம்ம இப்ப இந்த இடத்துல முடிவு பண்ணல. அதுவே முடிவு பண்ணிச்சு. கரெக்டா? நம்ம வந்து சேலரியை பேஸ் பண்ணி மட்டும் எனக்கு பண்ணு சொல்றோம். 2 பேரும் ஒரே சேலரியா இருக்கும்போது இந்த 2 பேர்ல யாருக்கு வந்து 11th ரேங்க் கொடுக்கணும், யாருக்கு 12th ரேங்க் கொடுக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணல. ஆரக்கிளே முடிவு பண்ணிடுச்சு. ஆக்சுவலி இந்த ரோ நம்பர் ஃபங்க்ஷனே முடிவு பண்ணிடுச்சு. பண்ணிட்டு ஜெனிஃபரை வந்து 11th ரேங்க்னும் ரென்ஸ்கி வந்து 12th ரேங்க்னும் பிரிண்ட் பண்ணுது. இதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்தோம்னா ஆல்பபெட்டிக் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அசைன் பண்ணிட்டு அதுல ஜெனிஃபர் ஃபர்ஸ்ட் வரனால அவங்களுக்கு 11th ரேங்க், ரென்ஸ்கி வந்து செகண்ட் ரேங்க்னு சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ இதை நம்மளால மாற்ற முடியுமா? ரென்ஸ்கி வந்து எனக்கு 11th ரேங்க் ரோ நம்பர் யூஸ் பண்ணும்போது, ரோ நம்பரை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ரோ நம்பர் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ரென்ஸ்கிக்கு வந்து 11th ரேங்க், ஜெனிஃபருக்கு 12th ரேங்க்னு எனக்கு வரணும். ஏன்னா 2 பேரும் ஒரே சேலரி தான் வாங்குறாங்க. ஸோ எனக்கு அது டிசெண்டிங் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங் கீழே. சரி, ஓகே. இப்போ ரோ நம்பருக்கு தான் நம்ம அப்ளை பண்றோம். ரோல தான். இப்படி கொடுக்க முடியல. கொடுத்தா நம்ம அவுட்புட் வரலையே, தப்பா வருது இல்ல? ஆர்டர் பண்றதே சேலரி ஆர்டர் பண்றதே எந்த பேசிஸ்ல ஆர்டர் பண்ணிருச்சு? சேலரியை வச்சு மட்டும் இல்லாம சேலரிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் வச்சு ஆர்டர் பண்ணிருக்கு. சோ இப்படி அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கான டாஸ்க் இதுதான். ரென்ஸ்கி, ஜெனிஃபர் இவங்க 2 பேர்த்தோட ரேங்க் வந்து எனக்கு ஸ்வாப் பண்ணணும் பேஸ்ட் ஆன் இவங்களோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வச்சு. ஓகே, நீங்க இந்த சொல்லவா இப்போ? சொல்லுங்க. ஆர்டர் பை இன்னொன்னு ஃபர்ஸ்ட் நேம் டிசெண்டிங்னு கொடுக்கலாமா? எங்க ஃபர்ஸ்ட் நேம் டிசெண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமா கொடுத்து மறுபடியும் ஆர்டர் பை அங்க மேல ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த ரோ நம்பர்ல. வெயிட்.
ஓகே. சொல்லுங்க ஜோனஸ் இப்போ. மதன். ரோ நம்பர்ல டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு அடுத்து ம் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங் கொடுத்துட்டு ம் மறுபடியும் ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் அப்படி வைக்க முடியுமா? சரி, இது எல்லாமே நீங்க எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும். அதனாலதான் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தேன். சரி, ஓகே. இதை டாஸ்கா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ ஆர்டர் பை வந்து 2 ஆர்டர் பை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். சரி, சரி. நான் சொல்றதை விட உங்களுக்கு அது நல்லா மெமரி ஆகும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், இது பண்ண முடியுமா முடியாதா எப்படி பண்றது அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. பேசிக் சின்டாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுல? ரோ நம்பர் எப்படி ஒர்க் ஆகும், ரேங்க் டென்ஸ் ரேங்க் எப்படி ஒர்க் ஆகும்னு புரிஞ்சுல? அது ஓகே. இதோட சின்டாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ஒன்று கொடுக்கணும், ஓவர்ங்கிற கீவேர்டு சொல்லணும். அந்த கீவேர்டுக்குள்ளதான் எதை பேஸ் பண்ணி நமக்கு ரேங்க் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா சேலரியை பேஸ் பண்ணி ஆர்டர் பை கிளாஸ் எது கொடுக்குறோமோ அதுதான். பார்ட்டிஷன் எதை பேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கறத நம்ம பார்ட்டிஷன் தேவைப்பட்டா கொடுக்கணும். ஓகே, சரி. இப்போ ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், இந்த 3 விஷயம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். 3 ஃபங்க்ஷன் நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேங்க். இஸ் யூஸ்டு டு ஃபாலோ பண்றீங்களா? சொல்லுங்க. இட் இஸ் யூஸ்டு டு என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம்? யூஸ்டு டு ரேங்க் பேஸ்ட் ஆன் இட் இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் த சீக்வன்ஸ். sequence value based on over order by condition. இதானே இது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு சீக்வன்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணோம் ஃபார் ஈச் ரோ. ஒரு ரோக்கு தானே பண்ணுது. ஃபார் ஈச் ரோ பேஸ்ட் ஆன் ஓவர் ஆர்டர் பை கண்டிஷன். ஓவர் ஆர்டர் பைல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இது சீக்வன்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். இதுதான் ஓவர் ஆர்டர் பை கண்டிஷன். இதுல நான் பார்ட்டிஷனா ஆட் ஆயிருக்கு, நீங்க இதை இது பண்ணிக்காது. ஓவருக்குள்ள நீங்க எந்த கண்டிஷன் கொடுக்குறீங்களோ ஆர்டர் பை கண்டிஷன் அதை பேஸ் பண்ணி சீக்வன்ஸ் நம்பர் பிரிண்ட் பண்ணும். சரி, செகண்ட் பாயிண்ட் என்ன? இது வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணுமா? இது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுமா? அலோவ் பண்ணும். அலோவ் பண்ணும். டூப்ளிகேட் வேல்யூஸ். சரி, இது சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணுமா? ஸ்கிப் பண்ணும். ஸ்கிப் பண்ணும். ரேங்க் வந்து சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணும், டென்ஸ் ரேங்க் தான் ஸ்கிப் பண்ணாது. ஓகே, இதைத்தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசமே மேஜரான ஒரே வித்தியாசம் இதுதான். டென்ஸ் ரேங்க் வந்து சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணாது, ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணும். ஸோ இட் வில் skip the sequence. சரி, இதுதான் மேஜரா இருக்க வித்தியாசம். சரி, இதுக்கு கொரி நீங்க எழுதிட்டீங்க. இப்ப நான் வந்து சிம்பிள் நோட்ஸ் மட்டும் தர்றேன். நீங்க ரேங்க் யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதி நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி கீழே 2-3 கொரி எழுதிக்கணும். ஓகேவா? அப்பதான் நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ் ரேங்க் பார்ப்போம். அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இது இருக்க ஒரே வித்தியாசம் என்ன? ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குக்கும் it will not skip the sequence. இது ஒண்ணுதான் இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம். சரி, ஓகே. அண்ட் தென் அப்படியே ரோ நம்பருக்கு போலாம். ரோ நம்பர் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்து காமன் தான். இது சீக்வன்ஸ் நம்பரை பிரிண்ட் பண்ண யூஸ் பண்றோம் ஃபார் ஈச் ரோ பேஸ்ட் ஆன் த ஆர்டர் பை கண்டிஷன். சரி, அது கரெக்ட். ரோ நம்பர் அதுக்கு யூஸ் பண்றோம்.
இட் வில் பிரிண்ட் டூப்ளிகேஷன் சொல்லி இருக்கும். வாட் அபவுட் ரோ நம்பர் என்ன பண்ணும்? டூப்ளிகேட்ஸ் It will not discuss it. டூப்ளிகேட் it will not print it will not print duplicate. இது டூப்ளிகேட் பிரிண்டே பண்ணாது. 1 2 3 ஒரே சேலரி 2 பேர் வாங்கினாங்கனாலும் அவங்க 2 பேத்துக்கும் 2 3 அப்படின்னு அடுத்தடுத்த இதை தான் அசைன் பண்ணுமே தவிர ஒரே வேல்யூ அசைன் பண்ணாது. புரியுதா? அதான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் இது சீக்வன்ஸ் ஸ்கிப் பண்ணுமா? ரோ நம்பர் பண்ணாது bro. பண்ணாது. இப்போ இந்த 3 விஷயத்துல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ லிஸ்ட் டேக்ங்கிற ஃபங்க்ஷனை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலி இந்த லிஸ்ட் டேக்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரிலீஸ்ட் இன் 11G 11G வெர்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனே கிடையாது. 11Gல தான் இந்த லிஸ்ட் டேக்ங்கிற ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நான் இன்னொரு ஃபங்க்ஷனையும் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? அதை ரீகால் பண்ணுங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்து 11Gல கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன். Describe. என்ன மதன்? Describe அந்த function bro. டிஸ்கிரைப் கிடையாது. அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த ஃபங்க்ஷன் 11Gல கொண்டு வந்தது தான். அதுதான் 11Gல தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ்ல அது கிடையாது. சேம் லைக் லிஸ்டாகும் வந்து 11Gல தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ ஓகே, லிஸ்ட் டேக் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரி, ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே வச்சுக்கிறேன். இப்போ இதுல நான் எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. வேர் கண்டிஷனோ எனக்கு அந்த மாதிரி எந்த கண்டிஷன் நான் கொடுக்கல. கொடுக்காம சிம்பிளி இது என்ன பண்றேன், ஒரு ரோ 107 ரோஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ லிஸ்ட் ஆகுங்கிற ஃபங்க்ஷன் எந்த இடத்துல ரோல் பிளே பண்ணும்னா, இந்த 107 நேமையுமே கமா செப்பரேட்டடாவோ இல்ல வேற ஏதாச்சும் சிம்பிள்ஸோட செப்பரேட்டடாவோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலன் கமா சுந்தர் கமா அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நேமா மொத்த 107 நேமையும் ஒரே ரோல பிரிண்ட் பண்ணிடும். இதுலயே ஃபர்ஸ்ட் ரோலயே இப்படி பிரிண்ட் பண்ணிடும். கமா கமான்னு போட்டு இந்த மாதிரி 107 ரோஸா வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணாம சிங்கிள் ரோலயே எல்லா நேமையும் பிரிண்ட் பண்ணிடும். கமா செப்பரேட்டடாவோ இல்ல இதுக்கு வேற சிம்பிள் கூட நம்ம கொடுக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த லிஸ்ட் ஆகுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். சிம்பிளா ஒரு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். லிஸ்ட் டேக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எதை பேஸ் பண்ணி எனக்கு இதாகணும், செப்பரேட் ஆகணும், நான் இப்ப கமான்னு கொடுக்குறேன். கமா பேஸ் பண்ணி எனக்கு செப்பரேட் ஆகணும். நீங்க கொடுத்துட்றேன். இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப பாருங்க. ஓகே, லிஸ்ட் டேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கீவேர்டு வந்து ரொம்ப மேண்டேட்டரி. அதனால இந்த எரர் த்ரோ பண்ணுது. லிஸ்ட் டேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கம்பல்சரி வித்தின் குரூப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஓகே. ஓகே, எதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, ரைட். நம்ம லிஸ்ட் டேக் பண்றோம். எதை பேஸ் லிஸ்ட் டேக் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லிஸ்ட் டேக் பண்றோம். கமா செப்பரேட்டடா நம்ம டிஸ்பிளே பண்ண பாக்குறோம். சரி, இந்த இடத்துல வித்தின் குரூப் அப்படிங்கிற கீவேர்டு வரும். வித்தின் குரூப்ங்கிறது ரொம்ப மேண்டேட்டரி. நம்ம எப்படி வந்து ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர் இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து ஓவர்ங்கிற கீவேர்டு மென்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வித்தின் குரூப் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. வித்தின் குரூப். இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் கொடுப்போம். என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூட சொல்லலாம். ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம்
எதுவுமே கொடுக்கலன்னா அது வந்து அசெண்டிங். ஓகே, இதுதான் லிஸ்ட் டேக்கோட பேசிக் சின்டாக்ஸ். என்ன பண்ணுவோம், லிஸ்ட் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்றோம், மல்டிபிள் ரோஸ்ல வர்ற ஒரு அவுட்புட்டை இந்த ஆர்டர் பை கண்டிஷனை பேஸ் பண்ணி சிங்கிள் ரோல நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம் எல்லா வேல்யூஸையும். பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இடையில கமா ஆட் பண்றோம், அவ்வளவுதான். இதுக்கு வித்தின் குரூப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் சின்டாக்ஸ், லிஸ்ட் டேக்கோட சின்டாக்ஸ். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் பேஸ் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஆடம், செகண்ட் அலானா, அல்பர்டோ, அலெக்சாண்டர், இந்த மாதிரி எனக்கு எல்லா நேமுமே சிங்கிள் ரோல் எனக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் நான் எடுத்துக்கிறேன், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட் டேக் ஃபங்க்ஷன்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல, சிம்பிளி ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளேல வைக்கிறேன். ஆனா ஒரு சிம்பிள் செலக்ட் query, அதுல ஒரு ஆர்டர் பை கிளாஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். எல்லாமே வந்து எப்படி இருக்கு, 107 ரோஸா பிரிண்ட் ஆயிருக்கா நமக்கு. எங்க ஆரம்பிச்சு ஆடம் அப்படிங்கிற நேம்ல ஆரம்பிச்சு வின்ஸ்டன் வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுவே நம்ம லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணி என்ன பண்றோம், இந்த 107 ரோஸ்ல இருக்க ரெக்கார்ட்ஸை சிங்கிள் ரோல வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூவா நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு தான் இந்த லிஸ்ட் டேக் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஆடம்ல யூஸ் ஸ்டார்ட் பண்ணி வின்ஸ்டன்ல முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி தான் இங்கேயும் ஆடம்ல ஸ்டார்ட் ஆகி வின்ஸ்டன்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, சரி. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூவையும் ஒரு டேட்டாவையும் செப்பரேட் பண்றதுக்கு நம்ம இந்த இடத்துல கமா யூஸ் பண்ணிருக்கோம், அதனாலதான் இங்க கமா வந்திருக்கு. இதுக்கு பதிலா வேற சிம்பிள் யூஸ் பண்ணலாமா, தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் டாலர் சிம்பிள் யூஸ் பண்றேன், எனக்கு டாலர் வந்திருக்கு டிவைடரா. ஸ்பேஸ் டாலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ஸ்பேஸ் வந்திருக்கா. சரி, இப்போ இந்த லிஸ்ட் ஆங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அதுல? இல்ல ப்ரோ, சிங்கிள் ரோல் அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எம்ப்ளாயிஸை வந்து இந்த மாதிரி லிஸ்ட் ஆக் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் மட்டும் வரணும். டிபார்ட்மெண்ட் ஐடி 100 எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகணும், அதுல ஒர்க் பண்ற 5 பேர் எனக்கு லிஸ்ட் ஆகணும், இப்படி வரிசையா வரணும். 101ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க வரணும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு லிஸ்ட் ஆக் ஆகணும். நேம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து லிஸ்ட் பண்றேன் நான், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல குரூப் பை கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டேன், டிபார்ட்மெண்ட் ஐடியா டிஸ்பிளேல இருக்கு. ஓகே, பெண்ணுங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில ஜெனிஃபர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ சிம்பிளி ஜெனிஃபர் மட்டும் வந்தாச்சு. பட் நான் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல பாருங்க, 20ல மைக்கிளும் பேட் இருக்காங்க, ஸோ 2 பேரும் வந்துட்டாங்க. 30ல அலெக்சாண்டர், டென்னு, இத்தனை பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இது பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட், குரூப்பை பேஸ் பண்ணி பண்ணணுங்கிறப்ப நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணோம், குரூப் பை. ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், யா பார்ட்டிஷன் பை அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம். அது எங்க கொடுத்தோம் அப்படின்னா ஓவர்ங்கிற கீவேர்டு நமக்கு இருந்துச்சு, அதுக்குள்ள கொடுத்தோம், ஆர்டர் பைக்கு முன்னாடி கொடுத்தோம், கரெக்டா. பட் இந்த இடத்துல லிஸ்ட் ஆக பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் பண்ணணும் அப்படின்னா குரூப் பை கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த இடத்துல இப்ப பார்ட்டிஷன் அப்ளை பண்ண பாக்குறேன், பார்ட்டிஷன் அப்ளை பண்ணா என்னால இந்த இடத்துல இது வைக்க முடியுமா, எதனால வந்து நம்ம குரூப் பை கண்டிஷன் வந்து இதுக்கு கொடுக்கல, ரோ நம்பர், டென்ஸ் ரேங்க்கு எல்லாம் கொடுக்கல.
இதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு query எழுதுவோம். Select. சரி, ரைட். ஸோ இந்த ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோல் நம்பர் இது எல்லாமே ஈச் ரோக்கு அவுட்புட் கொடுக்குது, கரெக்டா? 107 ரோஸ்க்குமே அவுட்புட் கொடுக்குது. நம்ம குரூப் ஃபங்க்ஷன் படிக்கும்போது மதன் நீங்க ரீகால் பண்ணுங்க, குரூப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன சொன்னோம்? இட் வில் ப்ராசஸ் செட் ஆஃப் ரோஸ் அண்ட் இட் வில் கிவ் த அவுட்புட் இன் சிங்கிள் ரோன்னு சொன்னோம், கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்போ இது சிங்கிள் ரோல தான் அவுட்புட் கொடுக்குது நமக்கு. இல்ல ப்ரோ, மல்டிபிள் ரோ. இதோட அவுட்புட் வந்து சிங்கிள், ஈச் ரோக்கு வந்து அவுட்புட் வருது. ஸோ ஈச் ரோக்கு அவுட்புட் வர இடத்துல நம்மளால குரூப் பை கண்டிஷன் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம இங்க பார்ட்டிஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இங்க உள்ளுக்குள்ள நம்ம கொடுக்குறோம். குரூப் பை கண்டிஷன் குரூப் ஃபங்க்ஷன் எப்பவுமே செட் ஆஃப் ரோஸை ப்ராசஸ் பண்ணி சிங்கிள் ரோல அவுட்புட் கொடுக்கும், ரைட்? எது மாதிரி? நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி. லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கு? டிபார்ட்மெண்ட் ஐடி 10 ப்ராசஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 10ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள வந்து சிங்கிள் ரோல் அவுட்புட்டா கொடுத்துருச்சு. மிகவும் இங்க ஒரே ஒருத்தர் இருக்கனால ஒரு ரோல் வந்துருச்சு, ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. இப்போ 20ல வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது வித்தின் குரூப்ல ஆர்டர் பை கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். குரூப் பண்ணுற கண்டிஷன் வந்து குரூப் பை கண்டிஷன் நம்ம கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல எதுவுமே கொடுக்காம ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்பேஸ் வச்சு ஆட் ஆகும். எதுவுமே கொடுக்கலாம் ப்ரோ. எரரா? இப்போ எதுவுமே ஒரு நிமிஷம் எதுவுமே கொடுக்கலன்னா அப்படியே கன்கேட் ஆயிடும். கன்கேட் ஆகுதுன்னா ரெண்டுமே ஜாயின் ஆயிடுது, இடையில ஸ்பேஸ் இல்ல, கம்மா இல்ல, எதுவுமே இல்ல. நம்ம ரியல் டைம்ல இப்படிலாம் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கம்மா வச்சு கொடுப்போம், நம்மளோட நீடை பொறுத்து. புரிஞ்சா? லிஸ்ட் டேக்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்க வந்து நீங்களா ஓனா எக்ஸிக்யூட் பண்ணி வீடியோ பார்த்து வீடியோவில் இருக்க மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த குறியத்தை நீங்க எழுதணும். இதை வந்து நான் உங்களுக்கு நோட்ஸா தர மாட்டேன். டைம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த நோட்ஸ் அப்படியே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவீங்க. அதனால நான் அது நோட்ஸ் தர போறது கிடையாது. இது காப்பி பேஸ்ட் பண்றது சின்ன விஷயம் தான், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். பட் ஆனால் நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம லிஸ்டா கவர் பண்றோம். சரி, ஓகே. லிஸ்டாக பத்தி இப்போ என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஐடியா இருக்கா? லிஸ்டாக்னா என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சரி, ஒன் பை ஒன்னா பார்ப்போம். லிஸ்டாக் வந்து 11Gல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த ஃபீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ்
introduced in 11G version. First point. சரி ஓகே ஓகே நம்ம எந்த காலமை வந்து குரூப் பண்ண போறோமோ அதை வந்து என்ன பண்ணுவோம், லிஸ்டாங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுப்போம். செகண்ட் ஆர்குமெண்டா எதை வந்து நம்ம டிவைட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம், கமாவா இல்ல எந்த சிம்பிள் யூஸ் பண்றோம் இல்ல ஸ்பேஸ் யூஸ் பண்றோமாங்கிறது செகண்ட் ஆர்குமெண்டா கொடுக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா, the column which we are going to group will be mentioned into list tag of column name, கமா எதை வேணுமாலும் கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஸ்டார்னு கொடுத்தேன்னா எனக்கு ஸ்டாரை பேஸ் பண்ணி ஸ்டார் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருங்க, நான் கம்மாவே கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட்ல தான் கொடுப்பீங்க. ஸோ எந்த காலம் வந்து நீங்க லிஸ்டாக் பண்ண போறீங்களோ அந்த காலமை வந்து கொடுத்துட்டு அதைத்தான் நம்ம லிஸ்டாக் பண்ண போறோம். எதை வச்சு பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா கம்மா செப்பரேட் பண்றது. டிஃபரன்ஷியேட் இல்ல, எதை பேஸ் பண்ணி எதை வச்சு செப்பரேட் பண்றோம்னா கம்மா வச்சு செப்பரேட் பண்றோம் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, இந்த குரூப் பை கண்டிஷன்ஸ்ல we can give. ஸோ we can group and then என்ன பண்ணோம், எதை பேஸ் பண்ணி எதாகணுங்கிறத என்ன சொல்லணும், கிளாஸ் பத்தி வருவோம். within group keyword is mandatory. within groupங்கிற கீவேர்டு இல்லாம இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஸோ எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கிறத ஆர்டர் பை கிளாஸ்ல நம்ம கொடுப்போம். ஓகே, இதுதான். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். லிஸ்டாக் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் பதிலாக என்ன பண்ணலாம், காலம் நேம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல காலம் நேம் கொடுப்போம். காலம் நேம் வித்தின் குரூப்ங்கிறது கீவேர்டு, ஆர்டர் பை இங்கே ஒரு காலம் நேம். காலம் நேம் இது 2ன்னு சொல்றேன், காலம் நேம் 1ன்னு சொல்றேன். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே காலமா கொடுத்தோன்னு நமக்கு ப்ராப்பரா இருக்குமா? இந்த பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து காலம் நேம் 1 ஓகே, குரூப் பை ஆர்டர் பை ஓகே, குரூப் பைல தான் வேற கொடுக்கணும். சரி ரைட், ஓகே, இது ரெண்டுமே ஒரே காலம். காலம் நேம் 2. சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ நான் குரூப் பை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் குரூப் பண்ணிருக்கேன். இது குரூப் பையும் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வச்சு நான் குரூப் பண்ணவே என்ன ஆகும்? ப்ராப்பரா இருக்கா? சரி, இது என்ன பண்றதுன்னு பார்ப்போம். நாட் குரூப் ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் தான் வரணும். குரூப் ஃபங்க்ஷன் இன்னொரு விஷயம், குரூப் பைல எந்த காலம் நேம்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த காலம் நேம்ஸை மட்டும்தான் நம்ம டிஸ்பிளேல வைக்க முடியும். இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சிருக்கேன், வைக்க முடியாது அப்படி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் நேம் வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணிருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் வச்சு குரூப் பண்ணிருக்கு. எந்தெந்த ஃபர்ஸ்ட் நேம்லாம் மோர் தென் 2 டைம்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் தான் கமா செப்பரேட்டடா வரும். ஒரே டைம் வந்த நேம்ல சிங்கிள் டைம் மட்டும் வந்துருக்கும். புரியுதா? இப்ப டேவிட் வந்து 3 டைம்ஸ் டேவிட் இருக்கு. 107 ரோஸ்ல 3 ரோஸ் வந்து டேவிட்ங்கிற ஃபர்ஸ்ட் நேம் தான். ஸோ டேவிட் வந்து 3 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. ஜெனிஃபர் 2 டைம்ஸ்.
ஸோ குரூப்ன்றதே வந்து ஃபர்ஸ்ட் நேம் இது வந்து ஏதாவது மீனிங்ஃபுல்லா இருக்காது இந்த ரெக்யர்மெண்ட். இப்போ ரெக்யர்மெண்ட் வருமா? இப்படி ஒரு ரெக்யர்மெண்ட்டே வராது. ஸோ குரூப் ஐல எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட் காலம் நேம் தான் கொடுப்பீங்க. ஒரு கால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்க இப்படிதான் கொடுப்பீங்க. ஓகேவா? சரி. வித்தின் குரூப் கீவேர்ட் இஸ் மேண்டேட்டரி. சரி, ரைட். அதுக்கடுத்து என்ன இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்? ஆல்சோ நம்ம இதோட நேம் வந்து லிஸ்ட் தானே, லிஸ்ட் டேக் தானே பண்றோம். லிஸ்டோ இல்ல அக்ரி அக்ரிகேட் இதோட மீனிங்ல என்னன்னா குரூப்பிங் தான். மீனிங் வந்து குரூப்பிங் தான். இன்னொரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு இதுல டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, கொரி ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பாருங்க. இதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி நம்மளோட டேட்டா பேஸ் வந்து என்ன வெர்ஷன் அப்படிங்கறத நம்மளால பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, சரி. சரி, ஓகே. இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் லீடை பொறுத்த வரைக்கும். இது 11Gல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எந்த காலம் வந்து லிஸ்ட் பண்ண போறோமோ அதை வந்து லிஸ்ட் டேக்குள்ள கொடுக்கணும். எதை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ண போறோமோ அது செகண்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். இதை நம்மளால குரூப் பண்ண முடியும். இதுல வித்தின் குரூப்ங்கிற கீவேர்டு வந்து ரொம்ப மேண்டேட்டரி. ஓகே, அப்புறம் ஆர்டர் பை கிளாஸ் அஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட சின்டாக்ஸ் தான் இப்ப கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து லிஸ்ட் ஃபங்க்ஷனோ இல்ல அக்ரிகேட் ஃபங்க்ஷனோ எதை சொன்னாலும் வந்து நம்ம இது குரூப்பிங் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். குரூப் தான் பண்றோம். ஸோ இது குரூப்பிங் தான் சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. லிஸ்ட் டேக்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து லீட் அண்ட் லாக் ரெண்டு இருக்கு. இப்போ லீடை பத்தி பார்த்துருவோம். லீடை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இதை வச்சு நம்ம லீடை பார்த்துருவோம். சரி, இப்போ நமக்கு சேலரியை வச்சு டிசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் நேம் நியூ சேலரி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கலே ஹையஸ்ட் சேலரி ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சரி. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சேலரி ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் சேலரிக்கும் செகண்ட் மேக்ஸிமம் சேலரிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் மேக்ஸிமம் சேலரிக்கும் தேர்ட் மேக்ஸிமம் சேலரிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் மேக்ஸிமம் சேலரியும் தேர்ட் மேக்ஸிமம் சேலரியும் ஒரே சேலரி தான், 17,000. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 0. இதுவே 24,000க்கும் 17,000க்கும் இருக்க வித்தியாசம் எவ்வளவு? 7,000. இதை வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வரணும். ஓகே, சோ இப்போ லீடுங்கிற ஃபங்க்ஷன் லேகுங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் லீடை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். லீட் ஆஃப். ஓகே, இப்போ லீடு வந்து இப்போ லீடு வந்து லீடிங் வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கல. இதுல லீடிங் வேல்யூ இது 24.
லேக் அப்படிங்கிறது பின்னாடி இருக்க வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கறது. இது இது எப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரி, இப்போ என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைமும் சேலரி டிஸ்பிளேல வச்சிருக்கேன். இப்போ நான் லீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகே, லீட் ஆஃப் சேலரி. இப்போ லீட் வந்து நான் என்ன எதை சொல்றேன், லீட் ஆஃப் சேலரி தான் சொல்றேன். சேலரி பேஸ் பண்ணி தான் லீட் எடுக்கிறேன். இதுல கம்மா வரணும், அது வந்து செப்பரேட் காலம். லீட் ஆஃப் சேலரி இதுக்கும் ஓவர்ங்கிற கீவேர்ட் மேண்டேட்டரி. ஓவர். சேலரி எதை பேஸ் பண்ணி லீட் எடுக்கிறேன் அப்படின்னா, சேலரி டிசெண்டிங் பேஸ் பண்ணி எடுக்கிறேன். அதான் நீங்க சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்டர் பை கட் பண்ணி உள்ள போட்டுக்கிறேன். சரி, சரி, இதை வந்து லீட் சேலரி அப்படிங்கிறேன் நான். எல்டி அண்டர் ஸ்கோர் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கிறேன். இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க. ஓகே, 24,000 அப்படிங்கிற சேலரிக்கு அடுத்த சேலரி எது? 17,000. 17,000 இங்க பிரிண்ட் ஆயிருக்கா? ஆமாம் ஆமாம் bro. பிரைஸ் நாடேபிள் தானே? ஆ ஓகே, இப்போ லீடிங்ல இருக்க வேல்யூவோட கம்பேர் பண்ணி பாக்குறதுக்காக. ஸோ 24,000க்கு நெக்ஸ்ட் வேல்யூ எந்த வேல்யூ? 17,000. 17,000 இங்க வந்திருக்கு. 17,000க்கு அடுத்து இருக்க வேல்யூ இது, அதுவும் 17,000 தான். ஸோ இங்க வந்திருக்கு. இந்த 17,000க்கு அடுத்த வேல்யூ அடுத்த ரோல 14,000 இது இங்க வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு சேலரிக்கான வேல்யூ டிஃபரன்சியேஷனை கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணிட்டா நமக்கு டிஃபரன்ஸ் வந்துடும். இப்போ மைனஸ் பண்றதுக்கே இதை வந்து நம்ம ஒரே ரோல கொண்டு வரணும். அப்பதான் இதையும் மைனஸ் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்கு தான் இப்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இதை பாருங்க, இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ண போறேன். சேலரி கமாவுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன போட்டுறேன், மைனஸ் போட்டுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ மைனஸ் போட்டுறேன். இதை வந்து சேலரி டிஃபரன்ஸ் சொல்லி போட்டுறோம். எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, இப்போ 24,000 தான் இருக்கே ஹையஸ்ட் சேலரி. நம்ம வந்து சேலரி வந்து ஆர்டர் பை கிளாஸ்ல என்ன சொல்லிருக்கோம், டிசைனிங்ல தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ டிசைனிங்ல தான் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்டீவனோட சேலரி வந்து 24,000. அதுக்கு அடுத்த மேக்ஸிமம் சேலரி வாங்குறது நீனாவோட 17,000. இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், சேலரி டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லீடு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த 24,000ோட லீடு சேலரி எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். லீட் சேலரி எது? 17,000. இதே மாதிரி இங்க பாருங்க, 11,500 11,500 லீட் சேலரி எதுனா 11,000. அது நியர்பைல கொண்டு வந்துட்டோம். இப்படி கொண்டு வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்றது மூலமா என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸ்டீவனுக்கும் நீனாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 7,000. நீனாவுக்கும் லெக்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ்? 0. எதனால? ரெண்டு பேரும் ஒரே சேலரி வாங்குறாங்க. இந்த இடத்துல இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு புரியுதா? இது ப்ரோ லாஸ்ட் ரோ போங்க, லாஸ்ட் வேல்யூ. லாஸ்ட் வேல்யூ கம்பல்சரி இந்த இடத்துல நல்ல இருக்கும். எதனால நல்ல இருக்கு? செகண்ட் வேல்யூ இல்ல, அதனால மைனஸ் பண்றதுக்கு எந்த வேல்யூ இல்ல. இந்த வேல்யூவோட நெக்ஸ்ட் வேல்யூ எதுவுமே இல்ல, அது இதோட கம்மியான வேல்யூ. சோ இதோட கம்பேர் பண்றதுக்கு வேல்யூ இல்லாதனால இது நல்லன்னு பிளேஸ் பண்ணிருக்கு. தனுஷ் உங்களுக்கு புரியுதா? புரியுது bro. இப்போ 22,000க்கு கம்மியான சேலரினா எது லீடிங்னா 21. 21க்கு இங்க போட்டு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 21க்கு கீழே யாருமே சேலரி வாங்கல அப்படிங்கிறப்ப எதுவுமே இல்லை இந்த இடத்துல. ஸோ நல்லதான், நல்ல பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல இருந்து நல்ல மைனஸ் பண்ணோம்னா அதுவும் நல்லதான். புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல லீடுக்கு பதிலா லேக் யூஸ் பண்ணா எந்த மாதிரி வரும்னு பார்ப்போம். லீடு லேக் ரெண்டுமே சிமிலர் ஃபங்க்ஷன் தான். லீடிங் வேல்யூவோட கம்பேர் பண்றது லீடு, லேக் ஆகிற வேல்யூ, லேக்னா இது பேக்வேர்ட்ல இருக்க வேல்யூவோட கம்பேர் பண்றதுக்கு நம்ம லேக் யூஸ் பண்ணுவோம். லேக் சேம் வே நான் இங்கேயே லேக் சொன்னேன். இப்ப பாருங்க, நமக்கு ஒரு சின்ன விஷயம்.
24,000க்கு 17,000 இந்த இடத்துல எப்படி டிஃப்ரெண்டா ஒர்க் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல இது டிசெண்டிங் போடக்கூடாது, அசெண்டிங் ஆர்டர்ல. அசெண்டிங் ஆர்டர்ல தான் நம்ம வந்து லேக் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த 21,000ஓட லேக் வேல்யூ இது 21,000. 21,000க்கு அடுத்த வேல்யூ இது 22,000. சரி, 2,100. அதுக்கு அடுத்த வேல்யூ 2,200. 2,200 இங்க பிரிண்ட் பண்ணுது. இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணல. இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்ல லேக்னா இதோட எப்படி சொல்றது? இந்த டிஃபரன்ஸ் நான் எடுத்துறேன் உங்களுக்கு. டிஃபரன்ஸ் காலம் எடுத்துறேன். இப்போ பாருங்க, இது எப்படி பிரிண்ட் பண்ணிருக்கு? ப்ரோ டிசெண்டிங்ல இருக்கு bro. அதான் இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூவை செகண்ட் காலம்ல யூஸ் பண்ணிருக்கு. சரி, இப்ப எப்பவுமே பெரிய வேல்யூவோட சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணா தானே நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஆமா. பெரிய வேல்யூவோட தான் சின்ன வேல்யூவை கம்பேர் பண்ணணும். இப்போ இங்க டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கலே பீக் வேல்யூ பெரிய வேல்யூ மேல வந்துருச்சு. ஸோ ரெண்டாவதா இருக்க சின்ன வேல்யூவை நம்ம மேல எடுத்துட்டு போகணும். அப்பதான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரோல வந்து 24,000 வந்து அவுட்புட் நமக்கு. இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம சிம்பிளா நம்ம ஆர்டர் பண்ணோம்னாவே இந்த ரெண்டு காலம் நீங்க வந்து இப்போதைக்கு மறந்துருங்க. ரெண்டு காலம் பத்தி யோசிக்காதீங்க. 24,000க்கும் 17,000 இருக்கலே பீக் சேலரி, மேக்ஸிமம் சேலரி வந்து 24,000. செகண்ட் மேக்ஸிமம் 17,000. இது ரெண்டோட டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த சேலரியில இருந்து இந்த சேலரியை மைனஸ் பண்ணா கிடைக்கும். கரெக்டா? கரெக்ட். சோ அப்ப என்ன பண்ணணும்? இந்த 17,000 அப்படிங்கிறத இங்க எடுத்துட்டு வரணும். எங்க? இங்க எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்தா தான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல இல்ல ப்ரோ, இது கீழ இந்த லேக்ல தான் bro. இதுல இல்ல. இதுவே இப்ப நம்ம இதை அசெண்டிங் ஆர்டர்ல சேலரியை பிரிண்ட் பண்ணோம்னு வைங்க, இருக்கிறதுலே கம்மியான சேலரி இங்க வரும், அதை விட அதிகமா இருக்கிறது ரெண்டாவது ரோல வரும், அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது இங்க வரும். இப்படி வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். அப்படி பிரிண்ட் ஆகிறத பத்தி இப்ப நம்ம பாருங்க. இப்போ 2,100க்கும் 2,200க்கும் இருக்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா 2,100க்கும் அதுக்கு முன்னாடி இருக்க சேலரி யாராச்சும் இருக்காங்க? அதோட கம்மியான சேலரி யாரும் வாங்குறாங்களா? லீடுல எப்படி லாஸ்ட்ல நல் வந்துச்சோ அதே மாதிரி லேக்ல வந்து ஃபர்ஸ்ட்லயே நல் வந்துடும். எதனால? இதை விட கம்மியான சேலரி ஒண்ணு இல்லவே இல்லை. சோ கம்பேர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. சோ நல்ல செகண்ட் ரோக்கு பாருங்க, 2,200 கம்மியான சேலரி எங்க இருக்கு? 2,100. ஸோ 2,100 தூக்கிட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணிருச்சு. எது பிரிண்ட் பண்ணிருக்கு? இது லேக் தான் பிரிண்ட் பண்ணிருக்கு. இதுதானே ப்ராப்பரா இருக்கும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா தானே நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஆமா ப்ரோ, இல்லைன்னா மைனஸ் லேக். ஸோ இப்போ லீடு லேக் எப்படி டிஃபரன்ஸா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? சரி, இப்போ இது இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ 2,100னா 2,100. 2,100க்கு எந்த ஒரு ப்ரேயர் வேல்யூவும் இல்லை, அதனால நல் வந்திருக்கு. 22க்கு வந்து ப்ரேயர் வேல்யூ இருக்கு. ஒரு வேல்யூக்கு முன்னாடி, ஒரு பிளேஸுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 2,100 அதை எடுத்து வந்திருக்கும். இப்போ இந்த சேலரிங்கிற ஃபீல்டுல 3 பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். இப்போ செகண்ட் பேராமீட்டர் நான் 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல 2 நாள் வந்துருக்கு. எதனாலனா இது செக் பண்றது செகண்ட் மேக்ஸிமம் வேல்யூ, செகண்ட் மினிமம் வேல்யூ அப்படி செக் பண்ணும். இப்போ 2,100க்கு முன்னாடி 2 வேல்யூ இருந்துச்சுன்னா ரெண்டாவது வேல்யூ எடுக்கும். அப்படி 2 வேல்யூ, ஒரு வேல்யூ கூட இல்லை. சரி, 2,200க்கு பாருங்க, 2,200 2,200. சரி, இதுக்கு முன்னாடி 2 வேல்யூக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு, பட் செகண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு எந்த வேல்யூமே இல்லை. சரி, 2,200க்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி ரெண்டாவது பிளேஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 2,100 இருக்கு. ஸோ 2,100 எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணிருக்கு. 24க்கு செகண்ட் பிளேஸ்ல எந்த வேல்யூ இருக்கு? 2 வேல்யூக்கு முன்னாடி 2,200. அது
அதே மாதிரி தான் ஒரு ரோக்கும் இதாகும். இதை வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வல்னு சொல்லலாம், ஆறு ஸ்கிப்னு சொல்லலாம். எந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ 2 டைம் ஸ்கிப் பண்ணி 3வது வேல்யூ எடுத்துட்டு வந்து கம்பேர் பண்ணு. இந்த இடத்துல ஒரு 2ன்னு கிடையாது, 3 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம். அப்படி கொடுக்க கொடுக்க எத்தனை வேல்யூ கொடுக்கணுமோ அத்தனை வேல்யூ வந்து இனிஷியலா நல்லா ஆகும். இதுவே நீங்க லேக்ல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்லயே நல்லா எண்டில் நல்லா ஆகும். இப்போ கமா 2 கொடுக்குறேன் லேக்ல, சரி லீடுல கடைசியில 2 வேல்யூ நல்லா இருக்கும். ஸோ லீட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் லேக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சு சேம் ரோல பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம லீட் லேக் அப்படிங்கிற 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த இடத்துல லாஸ்ட்ல 2 வேல்யூ நல்ல வந்திருக்கு. என்ன பண்ணிருக்கு, 24,000க்கு அடுத்த வேல்யூ இது சின்ன வேல்யூ 22, அதை இங்க பிரிண்ட் பண்ணிருச்சு. அதோட லீடோட வேல்யூ முடிஞ்சுச்சு. 2200க்கு 2100 தான் வந்து அடுத்த சேலரி. ஏன்னா இங்க 2 கொடுத்துருக்கோம், இன்டர்வல் வந்து 2 கொடுத்துருக்கோம். அதனால இங்க இருந்து பார்க்கும்போது 1 2 செகண்ட் பிளேஸ் இருக்க வேல்யூ கூட தான் கம்பேர் பண்ணும். ஸோ 2100 நமக்கு வந்துருச்சு. பட் இந்த 2200க்கு செகண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கா, நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ இல்ல. ஸோ நல்ல இதுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ இல்ல, ஃபர்ஸ்ட் வேல்யூ இல்ல. ஸோ அதுவும் நல்ல ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம நல்ஸை ஹேண்டில் பண்ணணும். இப்போ நல்லன்னு வந்துச்சுன்னா நம்ம எப்படி பாயிண்ட் பண்றது, பண்ண முடியாது இல்ல. இந்த இடத்துல யூஸ்வலா நான் இப்போ 1ன்னே கொடுக்குறேன், ஒரு வேல்யூவாவே எனக்கு கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணல. இப்போ இது ரெண்டும் கம்பேர் ஆயிருக்கு, இது ரெண்டும் கம்பேர் ஆயிருக்கு, இது ரெண்டும் கம்பேர் ஆயிருக்கு. அதே மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவும் கம்பேர் ஆயிருக்கு. சரி, இந்த வேல்யூவும் 2200ம் 2100ம் கம்பேர் ஆயிருக்கு. பட் 2100 கம்பேர் பண்றதுக்கு எந்த வேல்யூ இல்லை, அதனால நல்ல இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ நான் இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க பாக்குறேன். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், சேலரியில இருந்து இந்த லீடிங் சேலரியை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்துடும். ஸோ கம்மா ரிமூவ் பண்ணிட்டு மைனஸ் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல கம்மா கொடுக்கணும். சரி, எக்ஸிக்யூட் பண்றேன். எல்லா ரோக்குமே எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸ்டீவனுக்கும் நீனாவுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் 7,000. நீனாவுக்கும் லெக்ஸுக்கும் இருக்கிறது 0. ஆனா கடைசி ரோ ஒண்ணு பாருங்க, டிஜே அப்படிங்கிறவர் 2100 ருபீஸ் சேலரி வாங்குறாரு, அவருக்கு அடுத்த சேலரி யாருமே வாங்கல. அப்படிங்கிறப்ப அவருக்கு டிஃபரன்ஸே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஸோ இந்த இடத்துல நம்ம தேர்ட் பேராமீட்டர் ஒன்று யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம், அது நல்லு கிடையாது, ஏதாச்சும் ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொன்னா, இப்ப இடத்துல வந்து நான் 100ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ சொல்றேன், 100ன்னு பிரிண்ட் பண்ணிக்கோ. சிங்கிள் கோட்ல கொடுக்க வேணாம், இதுலயே கொடுக்கலாம், நம்பர் தானே 100. இதுவும் 100. எக்ஸிக்யூட் பண்றேன். கடைசி ரோல எதுவுமே இல்லாததுக்கு என்ன வந்துருச்சு, நல்லுன்னு வந்துருச்சா? ஆமா 100. சாரி, லீட் ஆஃப் சாரி 100. 100. ஓ சாரி, இப்போ இது 1, 100ங்கிற விஷயத்தை வந்து தேர்ட் பேராமீட்டரா தானே கொடுக்கணும், தேர்ட் ஆர்குமெண்டா தானே கொடுக்கணும். ஸோ நல் வந்த இடத்துல 100ன்னு ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. இந்த மாதிரி நல்ல வந்து இதுல ஹேண்டில் பண்றதுக்கு தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ லீடு வந்து பிக்கெஸ்ட் வேல்யூவோட ஸ்மாலஸ்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்ல நல் வரும், ஏன்னா கடைசியில இருக்க ரோ வந்து இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதை விட சின்ன வேல்யூ இருக்காது. அந்த இடத்துல வந்து நம்ம டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ வேணும்னா தேர்ட் ஆர்குமெண்டா கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுவே லீட் லேக் எப்படி ஒர்க் பண்ணும்னா, ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிட்டு
அதோட சின்ன வேல்யூவை கம்பேர் பண்ணி மேல எடுத்துட்டு வருவோம், இது கீழே எடுத்துட்டு வருவோம். சாரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு சேலரி மேல எடுத்துட்டு வரோமா, இங்க இருக்கிறத இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், இங்க இருக்கிறத இங்க எடுத்து வந்திருக்கோம். ஸோ லீடிங்ல இருக்கிறத வந்து எடுத்துட்டு மேல வச்சு கொண்டு வரும். பட் இங்க லேக்ல பாத்தீங்கன்னா கீழே கொண்டு வருவோம். 2200 இப்படி கீழே கொண்டு வந்து செக் பண்ணுவோம். இது வந்து 3 கொடுத்ததுனால எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ 1 2100 இங்க கீழே எடுத்துட்டு வந்தா கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த அசெண்டிங் டிசெண்டிங் பேஸ் பண்ணியும் அசெண்டிங் டிசெண்டிங்கை பேஸ் பண்ணி லீட்ல யூஸ் பண்றோமா லேக் யூஸ் பண்றோமாங்கிறத பேஸ் பண்ணி இதை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரியல் டைம்ல வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா லீட் லேக்ல? இல்ல ப்ரோ, அது சரி, ஓகே. இப்போ லீடு வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட்ஸ் யூஸ் டு கம்பேர் கம்பேர் current value with previous value. சரி, லேக் எதுக்கு யூஸ் பண்றோம்? கரண்ட் வேல்யூவோட நெக்ஸ்ட் வேல்யூவை வந்து கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இதுல ப்ரீவியஸ் வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூனா என்ன? இது வந்து லேக் வந்து கரண்ட் வேல்யூவோட நெக்ஸ்ட் வேல்யூவை கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இதான் கரண்ட் வேல்யூ, இதோட நெக்ஸ்ட் இது என்னது லேக். சரி, ஓகே. இதோட கரண்ட் வேல்யூ இதுதான் நெக்ஸ்ட் வேல்யூ. அதுக்கு நம்மளோட கண்டிஷன் பேஸ் பண்ணி அசெண்டிங்ல தான் கேட்டிருக்கோம். இதுதான் இது நெக்ஸ்ட் வேல்யூ, இது இதுக்கு அடுத்த வேல்யூ, இது அடுத்த வேல்யூ, இது அடுத்த வேல்யூ, இப்படித்தான் வரும். இதுதான் இருக்கலே பீக் வேல்யூ நம்மளோட கண்டிஷனை பொறுத்து. இப்போ கரண்ட் வேல்யூனா இது கரண்ட் வேல்யூவோட நெக்ஸ்ட் வேல்யூனா இதுதான் நெக்ஸ்ட் வேல்யூ. அதை கம்பேர் பண்றதுக்கு நம்ம லேக் யூஸ் பண்றோம். இதுவே லீட் எதுக்கு யூஸ் பண்றோம்? கரண்ட் வேல்யூவோட ப்ரீவியஸ் வேல்யூ, இதுதான் ப்ரீவியஸ் வேல்யூ. ஃபார் ஒரு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வேல்யூ இதுதான் நெக்ஸ்ட் வேல்யூ, இது நெக்ஸ்ட் வேல்யூ, இது கரண்ட் வேல்யூனா இதான் நெக்ஸ்ட் வேல்யூ, இது கரண்ட் வேல்யூனா இதான் நெக்ஸ்ட் வேல்யூ. ஓகே, இப்படி கம்பேர் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ லீட் வந்து இதுக்கு யூஸ் பண்றோம். லீடுக்கு லேக் சிங்கிளாவே நோட் எடுத்துங்க. Lead used to compare current value with the previous value. Lag is to compare current value with next value. Okay. இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க, இதைத்தான் சொல்லணும். In lead and lag, we can pass up to 3 arguments. இதுல லாஸ்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இதுல வந்து ஓவர்ங்கிற கீவேர்ட், ஓவர் பிராக்கெட் கீவேர்டு வந்து ரெண்டுலயுமே யூஸ் பண்ணுவோம்.
சரி. வேற என்ன பாயிண்ட் இதுல மென்ஷன் பண்ணலாம்? சரி. இப்போ 2 வேல்யூ ஸ்கிப் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கம்பேரிசன் அப்போ 2 வேல்யூ ஸ்கிப் பண்ணிக்கணும் அப்படின்னா டு ஸ்கிப் 2 வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? லீடுக்கா இருக்கட்டும், லேகுக்கா இருக்கட்டும். இப்போ லீடுக்கே வச்சுக்குவோமே. லீடுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? காலம் நேம் கமா 2ன்னு சொல்லுவோமா? ஒரு வேல்யூ ஸ்கிப் பண்றதுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல. சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு வேல்யூ ஸ்கிப் பண்றதுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட்ல நம்ம ஒன்னுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லாட்டியும் அதுவே ஒன்னு டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகே. ஓகே. இஃப் லாஸ்ட் வேல்யூ இஸ் நல், இஃப் லாஸ்ட் வேல்யூ இஸ் நல், லாஸ்ட் வேல்யூ எந்த கேஸ்ல நல்லாகும்? லீட் யூஸ் பண்ணா நல்லாகுமா? லீட் யூஸ் பண்ணா லாஸ்ட் வேல்யூ நல்லாகும். ஸோ லாஸ்ட் வேல்யூ நல்லா ஆகும்போது அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். லாஸ்ட் வேல்யூ இஸ் நல், we can give value in third argument like lead. இது லீடுக்கு தான் என்ன பண்ணுவோம்? காலம் நேம் கமா எத்தனை ஸ்கிப் ஆகணும்? ஒன்று தான். அதுக்கு பதிலாக 100. so that null will be replaced with 100. சரி. இதுவே லேகுக்கு எப்படி? லேகுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் நல்லா ஆகும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் null, we can give third argument. சரி. இவ்வளவுதான் லீடு லேக். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதை பேஸ் பண்ணி இப்போ நீங்க லீடு லேக்லாம் யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்க எடுத்த 6 டாபிக்ல ஏதாவது ஒரு டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? தனுஷ் உங்களுக்கு ஏதாவது டவுட்? லாஸ்ட் ரெண்டுல தான் bro கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அது லீடு லேகுமா? ஆமா bro. சரி, ஓகே. இதை நம்ம அகைன் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நோட்ஸை பாருங்க, இன்னைக்கு செஷனை பாருங்க. லீடு லேக வச்சு எக்ஸசைஸ் கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு EOD செஷன்ல அகைன் லீடு லேக பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா bro. ஓகே. சரி. ஓகே, இன்னைக்கு செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.